இன்னைக்கு ஃபெப் 25 இந்திய ஆன்மீக குரு மெஹர் பாபா அவர்களோட பர்த்டே. மகாராஷ்டிரால 1894 பிறக்கிறாரு. இவரோட இயற்பெயர் மெர்வான் ஷெரியர் ராணி. சின்ன வயசுல பல மொழிகள் கத்துக்கிறாரு. ஷேக்ஸ்பியர், ஷெல்லியின் நூல்களை விரும்பி படிக்கிறாரு. ஹசரத் பாபாஜான் என்று அழைக்கப்பட்ட பெண் துறவியை தன்னோட 19 வயசுல சந்திக்கிறாரு. நடமாடும் ஆலயமா போற்றப்பட்ட அந்த பெண் தனக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதாக உணர்றாரு. அதனால துறவரம் மேற்கொள்றாரு. பிறகு சீரடி சாய்பாபா போன்ற மகான்களை சந்திக்கிறாரு. கருணை உள்ளம் படைத்ததுனால இவரோட சீடர்கள் இவரை மெஹர் பாபான்னு அழைக்கிறாங்க. 1922 தனது சீடர்களுடன் சேர்ந்து மும்பையில மன்சிஸ் இ மீம் என்ற அமைப்பை ஏற்படுத்துறாரு. கடுமையாக ஆன்மீகத்தை பின்பற்றாரு. இவரை இறைவனின் தூதர் என்று ஏராளமானோர் நம்புறாங்க. அவரது மொழி அன்பின் மொழியாகவே இருந்திருக்கு. 1925 ஆண்டு முதல் தன்னோட வாழ்நாள் கடைசி வரை சுமார் 44 ஆண்டுகள் மௌனமாகவே இருந்திருக்காரு. ஏதாவது சொல்லணும்னா செய்கை மூலமா சொல்றாரு. பல புத்தகங்கள் எழுதுறாரு. அதுல இவரோட ஃபேமஸ் புக்ஸ் காட் ஸ்பீக்ஸ் அண்ட் டிஸ்கோர்சஸ். அவ்வப்போது ரயிலிலும் நடந்தும் நீண்ட தூர யாத்திரைகள் மேற்கொள்றாரு. 1959 மெஹர் பாபா அறக்கட்டளையை ஏற்படுத்துறாரு. ஏழை மக்களுக்காக இலவச மருத்துவமனை, பள்ளி, கால்நடை மருத்துவமனைகள் ஆரம்பிக்கிறாரு. எண்ணற்ற தொண்டுகள் செய்ததால கருணை கடல்னு போற்றப்படுறாரு. இன்னைக்கு இவரோட பர்த்டே. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே.